நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக எந்த ஒரு வார் நம்ம ஜென்ரேஷன் நம்ம பார்த்துருக்குறோம், அது நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு விஷயத்தை கொண்டு வந்திருக்கு. சத்தியமாக எந்த போரும் வந்து கிடையாது. முதல் முறையாக இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜ் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அந்தளவுக்கு பெரிய இம்பேக்ட் இன்னும் வரல. பட் இன்னும் ஒரு மாதம் இந்த போர் நீடிச்சுது அப்படின்னா பெரிய பிரச்சனை ஏற்படலாம். ஸோ ஈரான் பாருங்கள், அந்தளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை தாண்டி அந்த பெர்ஷியன் கல்ஃபில் ஃபுல்லாக பெரும்பாலும் அவங்களுடைய கோஸ்டல் லைன் வந்து இருக்குது. ஸோ அதனால் எல்லா நாட்டையும் அவங்களோட இந்த ஆயில் ஷிப்மெண்ட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு பொசிஷனில் ஈரான் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஈரான் கிட்ட பேசினோம், நம்மளோட ஒரு சில டேங்கர்ஸ்க்கு அவங்க பெர்மிஷன் வழங்கினாங்க. இப்போ அதுக்கடுத்து அதே மாதிரியே ஃப்ரான்ஸ், ஜெர்மனி எல்லாம் இன்டைரக்டாக ஈரான் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஈரானோட அந்த லிவரேஜ் அப்படின்ட்டு இந்த வார் வந்ததுக்கப்புறம் அதிகமாகிடுச்சு. இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வச்சு அவன் ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் செம்ம கடுப்பில் வந்து இருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த அமெரிக்கன் மெரைன்ஸ் இப்போ மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறவங்க கூடிய சீக்கிரம் ஈரானினுடைய ஒரு சில கடற்பகுதிகளை கைப்பற்றலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்போ இந்த பிரச்சனை இனி அடுத்த கட்டத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்குது. இந்த மாதம் இறுதி வரைக்கும் இந்த பிரச்சனை தீராது. பெரிய பெரிய விஷயங்கள் அடுத்து நடக்க காத்திருக்கின்றன. அதெல்லாம் நம்மளுடைய சேனலை பார்த்துடலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி ஈரானை வந்து தேடி நிறையா நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ, பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்தியா கிட்ட நம்மளுடைய நெய்பர்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக பேசி வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளோட அந்த லெவரேஜும் வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இந்தியா தான் நேபாளுக்கு ஃபுல்லாக ஃபியூல் சப்ளை பண்ணுறது. பங்களாதேஷும் நம்மக்கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்காவும் வந்துட்டு வாங்குறாங்க, மால்தீவ்ஸ் வாங்குறாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்மளே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இவங்க ஏன் நம்மளை போட்டு நச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்தியா கிட்ட இந்த க்ரூட் ஆயிலை ரீஃபைன் பண்ணக்கூடிய இந்த ரிஃபைனிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். 4வது பெரிய ரிஃபைனரி கெப்பாசிட்டி வந்து இந்தியாவில் தான் இருக்குது. அதனால் அந்த க்ரூட் ஆயிலை வாங்கி அதை வந்து பெட்ரோலாக, டீசலாக நம்ம வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்மளோட அண்டை நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்ரீலங்கா கிட்டேயோ, பங்களாதேஷ் கிட்டேயோ, நேபாள் கிட்டேயோ பெரிய ரிஃபைனிங் கெப்பாசிட்டி எல்லாம் கிடையாது. ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருந்து தான் அவங்க டேரெக்டாக டீசலு, பெட்ரோலு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி சுச்சுவேஷன் இப்போ ரொம்ப மோசமானதுனால இந்தியா கிட்டேருந்து இன்னும் அதிகமாக டீசல் வேணும்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க. டாக்காவில் இருக்கிற இந்தியன் ஹை கமிஷனரை சந்தித்து பங்களாதேஷ் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ நேபாள் நம்மளோட இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கிட்ட ரொம்ப வருஷமாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. நம்ம தான் அவங்களுக்கு எல்பிஜி சப்ளை வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ நேபாள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்பிஜி சப்ளை அதிகப்படுத்துங்க, இங்கே ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஏடா நம்மளுக்கே வந்து நம்ம கணக்கு பார்த்து இப்போ செலவு பண்ணுற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம், சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் நம்மக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்மளோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் ஜெய்ஸ்வால் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்மளோட தேவைக்கு போக கரெக்டான அளவுக்கு நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மீதியை நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கு வழங்குவதற்கு இந்தியா முடிவெடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த சுச்சுவேஷனை அசஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ இந்தியாவோட டிப்ளமசி சவுத் ஏஷியாவில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இந்தியாவை டிபெண்ட்டாக நம்மளோட அண்டை நாடுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ பாகிஸ்தான் மட்டும்தான் அப்படி இல்லை. அப்படி இருந்திருந்தால் அது அவங்களுக்கும் பெனிஃபிட்டு. ஆனால் பாகிஸ்தான் அப்படி நடந்துக்க போகிறது இல்லை. ஸோ என்ன தான் சைனா வந்து இந்தியாவோட நெய்பர்ஸில் பெரிய இன்வெஸ்ட் பண்ணாலும், எவ்வளோ தான் வேலைங்க செஞ்சாலும், இந்தியா கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை சைனானால் பண்ண முடியாது. இப்போ பங்களாதேஷ்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்காரனுங்க அதை திருப்பி பாகிஸ்தானை மாற்றணும், ஈஸ்ட் பாகிஸ்தானை மாற்றணும்னு என்னென்னமோ முயற்சிகள்லாம் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சுச்சுவேஷன் பாருங்கள், கடைசியில் இந்தியாவோட பேச்சு தான் அடிபடும். அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் நம்ம இருக்கணும். என்ன தான் முயற்சிகள் அவனுங்க பண்ணாலும் கடைசியில் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது ராஜா. இங்கே ஓஜி நாங்கள் தான். எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. என்னென்னா, நம்மளோட கம்பெனிஸ், ஆயில் ரிஃபைனிங் கம்பெனிஸ் வந்து பங்களாதேஷ்கிட்டயோ இல்லை நேபாள் கிட்டேயோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட்டை பேசிக்கலாக ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நடக்கும். ஸோ நம்மளுடைய நாட்டினுடைய தேவைக்கு போக அப்படின்னு சொல்லி அங்கே அக்ரிமெண்ட்டை நம்ம மீறணும் அப்படின்னா, நம்மளோட நெய்பர்ஸ் வந்து நம்ம மேலே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆவாங்க. நீங்கள் அக்ரிமெண்ட்டை மீறீங்க அப்படின்னு கூட சொல்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொண்டு போகணுன்ற அந்த முயற்சியில் இந்தியா பெரிய எஃபர்ட் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ ரீசெண்டாக ஈரான் கிட்ட பேசிட்டு இந்தியாவோட ஒரு சில ஆயில் டேங்கர்ஸ், அப்புறம் எல்பிஜி டேங்கர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து வெளியே வந்ததாக சொல்லப்படுது. இதில் இன்னும் கிட்டத்தட்ட 20 டேங்கர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்குள்ளே இருக்குது. ஸோ அதை வெளியே கொண்டு வருவதற்கான அந்த முயற்சியும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அது மட்டும் நடந்தது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்கும். வேறு எந்த நாடும் செஞ்சிடாத ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான டேங்கர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்குள்ளே இருக்குது. கனடாவோடது, எந்த நாட்டை வேணாலும் நீங்கள் மைண்டில் வந்து எடுத்துக்கோங்க. அவங்க யாருமே வெளியே கொண்டு வரல, நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் அப்படின்றது ஒரு பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்போ நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்தியாவோட 3 வார்ஷிப் வந்து 2 எல்பிஜி டேங்கர்ஸை அசிஸ்ட் பண்ணி வெளியே கூட்டு வந்ததுன்னு சொன்னேன்.
ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய வார்ஷிப்பை நம்ம இப்போ மிடில் ஈஸ்ட் கிட்ட டெப்ளாய் பண்ணியிருக்கிறோம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் கிட்ட டெப்ளாய் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் டேங்கர்ஸோட அந்த சுச்சுவேஷனை, இந்தியாவுக்கு க்ரூட் சப்ளையோ அப்புறம் இல்லை எல்பிஜி சப்ளை கொண்டு வர்ற அந்த டேங்கர்ஸை நம்மளோட வார்ஷிப் வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காமா. ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கலாம், நம்மளோட டேங்கர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து கிராஸ் பண்ணலாம். இந்த நேரத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் சப்போர்ட்டாக வந்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். திருப்பி நம்ம ரஷ்யா கிட்டேருந்து பெரிய அளவுக்கு க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 30 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ரஷ்யன் க்ரூடை வந்து நம்ம இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பிப்ரவரியில் நிறையா வாங்கிட்டு தான் இருந்தோம், திருப்பி இம்போர்ட் அதிகப்படுத்தணும். இந்த மார்ச் மாதம் இது இன்னும் ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அமெரிக்காக்காரன் ரஷ்யா கிட்டே நீ க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ப்ரெஷரை போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ பார்த்தா உலக நாடுகள்கிட்ட அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான், ரஷ்யன் க்ரூடை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவரால் ட்ரம்ப்புக்கு வந்து மூஞ்சி சார்ந்து போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சுச்சுவேஷனில் அவர் உலாவிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். இப்படி பிரச்சனை ஒரு பெரிய குளோபல் எனர்ஜி கிரைசிஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டார். ஈஜிப்ட், ஓமன்லாம் அமெரிக்காவை அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனை எவ்வளோ நாள் இப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறது. ஸோ பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்கிறப்போ ட்ரம்ப் முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டார் அப்படின்னா ட்ரம்ப்புக்கு அதோட ஒரு பெரிய அவமானம், அசிங்கம் எதுவுமே வந்துட்டு கிடையாது. அமெரிக்காவில் அவரை போட்டு வறுத்தெடுத்துருவாங்க. நீ என்னையா அச்சீவ் பண்ண, அப்புறம் எதுக்கே அந்த போரை நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சரமாரியான கேள்விகள் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் சொல்லிக்கொள்ளும்படியாக ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சால் மட்டும்தான் அமெரிக்கா இதிலேருந்து வெளியே வருவாங்க. இது ஒரு பெரிய ஒரு சுழலுக்குள்ளே அமெரிக்கா இப்போ குதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஈரானும் அதே மாதிரியே பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரமாட்டோம், அமெரிக்கா அந்த இடத்த விட்டு கிளம்பணும், எங்கள் மீது நிகழ்த்தக்கூடிய தாக்குதலை முற்றிலுமாக ஸ்டாப் பண்ணணும், இதுக்கப்புறமும் எந்த தாக்குதல் நிகழ்த்த மாட்டோம் அப்படின்ற அந்த அஷூரன்ஸ் வழங்கணும், நடந்திருக்கிற அந்த டேமேஜுக்கு அவங்க பணம் தரணும் அப்படின்னு சொல்லி ஈரான் பயங்கரமான டிமாண்ட் வச்சுருக்கிறாங்க. ஸோ ரெஜிம் சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா செஞ்சது பெரிய ரிசல்ட்டை கொடுக்கல. கடைசி வரைக்கும் இது வந்து ரெஜிம் சேஞ்சே கொடுக்காம ஈரானில் இதே மிலிட்ரி ரெஜிம் வந்து அப்படியே ஸ்பிளிட் அப் ஆகி கடைசி வரைக்கும் இவங்களோட ஆட்சி தான் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, இப்போ இனிமேல் வரப்போகிற ஆட்சி இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மிலிட்ரி ரெஜிம் வந்து ஆன்டி ரெஜிம் இருக்கிறாங்களே, அதாவது அமெரிக்க ஆதரவு அந்த மக்கள் இருப்பாங்களே, நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மீது இன்னும் ரொம்ப கடுமையாக நடந்துக்குவாங்க. நீங்கள் இவ்வளோ ஆட்டம் போட்டு இது பண்ணுறீங்களடா, இங்கே ஆட்சி மாற்றம் நிகழணுன்னு கூட இருக்கிற அத்தனை சோல்ஜர்ஸ் உயிரிழந்துட்டானுங்க, கம்பெனி வந்து உயிரிழந்துட்டாரு. ஸோ அவங்களாம் சும்மா விட மாட்டான்டா, இது அமெரிக்காவோட முயற்சி வந்து முழுசாக தோல்வி அடையட்டும், அதுக்கடுத்து உங்கள் ஒவ்வொருத்தனையும் வந்து செதிலாக போட்டு நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் களத்துலேருந்து ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ஆன்டி ரெஜிம் சப்போர்ட்டர்ஸ் இப்போ பெரிய பீதியில் வந்துட்டு இருக்கிறாங்களாமா. இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, அவங்களோட அந்த தேர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சரியாக வேலை செய்யலை. அதாவது நினச்சபடிக்கு வந்து வேலை செய்யலை. ஒரு சில மிசைல்ஸ் அது இன்டர்செப்ட் பண்ண தவறி இருக்குது. ஜார்டானில் ஒரு தாட் இந்த ரேடாரே வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. ஸோ இப்போ அதனால் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை அமெரிக்கா வந்து ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு பெரிய பிரச்சனை அமெரிக்காவுக்கு டிஃபென்ஸ் ஓரியன்டாகவும் ஓடிட்டுருக்கு. ஒரு தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $1 பில்லியன் செலவாகும். ஸோ அப்போ ஈரான் ஒரு சிம்பிள் மிசைலை வச்சு அடித்தது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாடோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ ரொம்ப ஒரு லாங் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல், ஒரு மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல், ஒரு 1500 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறத கூட இது வந்து ரொம்ப உயரமான இடத்துல போயிட்டு, அதாவது அட்மாஸ்பியர் வெளியிலிருந்து அந்த மிசைல் வந்தாலும் எக்ஸோ அட்மாஸ்பியர் போய் இந்த இன்டர்செப்டார் மிசைல்ஸ் வந்து தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லேருந்து போய் நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ அப்படி ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை கொடுப்பதற்காக மிடில் ஈஸ்ட்டில் நிறைய இடங்கள்ல அமெரிக்கா வந்து இதை டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்குது, சவுதி அரேபியாவில் இருக்குது, ஜார்டனில் ஒன்று இருக்குது, இஸ்ரேலில் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஜார்டனில் இருக்கிறதான் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு சவுத் கொரியாவிலேருந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அதனால் நார்த் கொரியாவுக்கு சைனாவுக்குலாம் இது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷன். முதல்ல தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை சவுத் கொரியாவில் டெப்ளாய் பண்ணப்போ பயங்கரமான அப்போசிஷன் தெரிவித்தது சைனா தான். ஏன்னா அந்த தாட் ரேடார் வந்து சைனாவினுடைய அந்த ஃபோர்ஸஸ் டெப்ளாய்மெண்ட்டை அந்த ரீஜியனில், சவுத் கொரியா ஒட்டி இருக்கக்கூடிய சைனீஸ் ரீஜியனில் பெரிய அளவுக்கு அமெரிக்கானால் மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்றது அச்சம் வந்து சைனாவுக்கு ஏற்பட்டது. ஸோ அதெல்லாம் இப்போ மாறுது. தாய்வானை சப்போஸ் சைனா பிடிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு ஒரு சிறந்த டைமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்திலேயே சைனானால் தாய்வானை எதுவும் பண்ண முடியல, கிட்ட நெருங்க முடியல அப்படின்னா இதுக்கப்புறம் சைனா செய்கிறது கஷ்டம். வேறு ஒரு இடத்துல ஒரு பெரிய போர் நடந்தால் மட்டும்தான் சைனானால் அதை ட்ரை பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு சைனா போருன்னு சொல்லிட்டு போகாமல் தாய்வான் மீது ஒரு எக்கானமிக் பிளாக்கேடை போடுவாங்க, இல்லாட்டி ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூலமாக வேறு ஏதாவது ஒரு விதத்தில் வேணால் தாய்வானை வந்து இன்டெகிரேட் பண்ணுவாங்க. பாருங்கள், அமெரிக்கா அவங்களுடைய பெரும்பாலான ரிசோர்ஸஸை இப்போ மிடில் ஈஸ்ட்டில் போட்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் சைனா எதுவும் செய்யலை அப்படின்னா இப்போ வேறு எந்த நேரத்தில் செய்வாங்க? உங்களுடைய ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ இப்போ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். நம்மளுடைய நெய்பர்ஸ் வந்து நம்மளை சார்ந்து இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஈரானை சார்ந்து இருக்கிறோம். ஈரான் கிட்ட இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். நிறையா க்ரூட் ஆயில் டேங்கர்ஸ் வந்துட்டு வெளியே அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். ஸோ இப்போ குளோபல் சுச்சுவேஷனே இது நாள் வரை நம்ம வாழ்க்கையில் பார்த்துடாத ஒரு நிலைமையாக வந்துட்டு இருக்கு. எப்படி போய் முடியும்னு தெரில, எங்கே போய் முடியும்னு தெரில. அடுத்து வரப்போகிற முக்கியமான அப்டேட்ஸை வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.